ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சாராஸ் மெனு. இன்றைக்கி நம்ம சேனலில் ஃபாஸ்ட் ஃபுட் ஸ்டைலில் ஒரு ஃப்ரைட் ரைஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இந்த ஃப்ரைட் ரைஸை கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஸ்பெஷலாக மாற்றுறதுக்காக இதில் இறால் சேர்த்து செய்ய போகிறோம். சுவையான ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதை செய்யறதுக்கு நான் 500 கிராம் ப்ரான்ஸ் எடுத்திருக்கேன். இதை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு நடுவில் கருப்பாக இருக்கும் இல்லையா குடல் பகுதி, அதையும் சுத்தம் பண்ணி எடுத்துடுங்க. இப்போது இதில் மசாலா சேர்த்துப்போம். 1 டீஸ்பூன் மிளகாத்தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், சின்ன பீஸ் எலுமிச்சை பழத்தோட சாறு, இந்த மசாலாவுக்கு தேவையான அளவுக்கு உப்பு, இது எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரைட் ரைஸ்க்கு பெரிய சைஸ் இறாலோட சின்ன சைஸ் இறால் தான் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அதனால் சின்ன சைஸ் இறாலாக பார்த்து வாங்கிக்கோங்க. மசாலாலாம் நல்லா இறால கோட் ஆகிற அளவுக்கு மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை ஒரு 30 நிமிஷம் போல் அப்படியே ஊறட்டும். இறால் ஃப்ரை பண்ணுறதுக்காக நான் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். அதிகமாக எண்ணெய் சேர்க்க தேவையில்ல, நம்ம ஷாலோ ஃப்ரை தான் பண்ணி எடுக்க போகிறோம். ஊற வச்ச இறாலை இது கூட சேர்த்துப்போம். ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இந்த மாதிரி லைட்டாக ஸ்பூன் வச்சு தள்ளி விட்டுருங்க. கிளறாமல் இதை 1 நிமிஷம் போல் அப்படியே விட்டுருங்க. ஃப்ரை பண்ணும் போது மீடியம் டு ஹை ஃப்ளேம்லேயே வச்சு குக் பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு குக் பண்ணோன்னா இந்த இறாலில் இருக்க தண்ணியெல்லாம் வெளியில் வர ஆரம்பிச்சிரும். லைட்டாக இதை இப்போ மிக்ஸ் பண்ணிப்போம். 3-4 நிமிஷம் போல் குக் பண்ணி எடுத்துக்கோங்க. ரொம்ப நேரம் குக் பண்ணோன்னா இறால் ரப்பர் மாதிரி ஆகிடும். இறால் நல்லா சூப்பராக ஃப்ரை ஆகிடுச்சு. இதை தனியாக ஒரு பவுலுக்கு மாற்றிப்போம். இப்போ இதை தனியாக எடுத்து வச்சுட்டு ஃப்ரைட் ரைஸ் ரெடி பண்ணிப்போம். இறால் பொரிச்ச இதே எண்ணெயிலே செய்வோம். உங்களுக்கு எண்ணெய் தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் இன்னும் கூட கொஞ்சம் சேர்த்துக்கோங்க. இப்போ இதில் 1 டேபிள் ஸ்பூன் போல் பொடியாக நறுக்கின பூண்டு சேர்த்துக்கிறேன். 1 பச்சை மிளகாவை பொடியாக நறுக்கி சேர்த்துப்போம். இது ரெண்டுத்தையும் சேர்த்து 1 நிமிஷம் போல் ஹை ஃப்ளேமில் நல்லா வதக்கிடுவோம். ஒரு சின்ன சைஸ் வெங்காயத்தை மெல்லிஸாக கட் பண்ணியிருக்கேன், அதையும் கூட சேர்த்து வதக்கிப்போம். வெங்காயத்தை நல்லா ஹை ஃப்ளேமில் வச்சு 1 நிமிஷம் போல் நல்லா வதக்கிடுங்க. இப்போ தீயை குறைச்சிட்டு காய்கறிலாம் சேர்த்துப்போம். மெல்லிஸாக கட் பண்ண கேரட் 1/4 கப், கொடமிளகா 1/4 கப், பொடியாக நறுக்கின பீன்ஸ் 1 டேபிள் ஸ்பூன், 1/2 கப் அளவுக்கு கோஸ். எப்போவுமே ஃப்ரைட் ரைஸ்க்கு மற்ற காயை விட கோஸ் கொஞ்சம் கூட இருக்கணும். எல்லா காய்கறியும் ஒன்று சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த காய்க்கு மட்டும் தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ மறுபடியும் ஃப்ளேமை ஹையில் வச்சுட்டு 2 நிமிஷம் போல் நல்லா வதக்கிடுங்க. ரொம்ப நேரம் காய்கறியை வதக்கணுன்னா காய்கறி சாஃப்ட் ஆகிடும், அதில் இருக்க க்ரன்ச்சினஸ் போயிடும். ஃப்ரைட் ரைஸ்க்கு எப்போவுமே காயும் சாப்பிடும்போது ரொம்ப க்ரன்ச்சியாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். ஃப்ரை பண்ணி வச்சுருக்க ப்ரான்ஸையும் இது கூட சேர்த்துப்போம். இந்த ஒட்டிகிட்டு இருக்கல இந்த மசாலா இதையும் கூட சேர்த்துக்குங்க. இதோட டேஸ்ட் தான் ரொம்ப சூப்பராக இருக்கும். இறால் காய்கறி எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ தீயை குறைச்சிட்டு வடித்த சாதத்தை சேர்த்துப்போம். நான் 2 கப் அளவுக்கு வடித்த பாஸ்மதி அரிசி எடுத்திருக்கேன். ஃப்ரைட் ரைஸ்க்கு சாதம் சேர்க்கும் போது நல்லா ஆற வச்சுட்டு சேர்த்துக்கோங்க. 1/2 டேபிள் ஸ்பூன் போல் டார்க் சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன். லைட் சோயா சாஸ்னால் 1 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. அடுத்து கொஞ்சமாக மிளகுத்தூள் சேர்த்துக்கிறேன். 1/2 எலுமிச்சை பழத்தோட சாறு பிழிஞ்சு விட்டுக்கோங்க. 1 டேபிள் ஸ்பூன் போல் பொடியாக நறுக்கின வெங்காயத்தாள் சேர்த்துக்கிறேன். ஃப்ரைட் ரைஸ்க்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துப்போம். சாதம், சாஸ், காய்கறி எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஃப்ரைட் ரைஸை பொறுத்த வரைக்கும் நம்ம ஹை ஃப்ளேமில் தான் செய்யணும். லோ ஃப்ளேம் டு ஹை ஃப்ளேம் அடிக்கடி சேஞ்ச் பண்ணுற மாதிரி இருக்கும். பொருள் சேர்க்கும் போது லோ ஃப்ளேம்லேயும் வதக்கும் போது ஹை ஃப்ளேம்லேயும் வச்சு பண்ணுற மாதிரி பார்த்துக்கோங்க. எல்லாம் ஒன்று சேர்கிற மாதிரி மிக்ஸ் பண்ணி முடித்ததும் ஹை ஃப்ளேமில் வச்சு 2 நிமிஷம் போல் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சாதத்தை இந்த மாதிரி ஹை ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணும் போது தான் அந்த ஃபாஸ்ட் ஃபுட் கடையில் கிடைக்கிற அந்த ஸ்மோக்கி அரோமா கிடைக்கும். சுட சுட சுவையான ப்ரான் ஃப்ரைட் ரைஸ் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் இதை ட்ரை பண்ணிவிட்டு வீட்டில் என்ஜாய் பண்ணுங்கள். டேஸ்ட் எப்படி வந்துச்சுன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் சாராஸ் மெனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.